தேர்வு ரத்து பண்ணாங்களா? நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் உதயநிதி அவர்கள். இப்ப வந்து ரகசியம் சொல்லு. இங்க இருக்கிற இந்த தொகுதியில் இருக்கிற நம்முடைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கோணி சட்டமன்ற தொகுதியில் மக்கள் கேட்கிறாங்க, உதயநிதி அவர்களே நீங்க மிகப்பெரிய ரகசியத்தை சொல்றீங்க, இங்க வந்து ரகசியத்தை சொல்லுங்க. ஒரு படத்துல தங்கமலை ரகசியம்னு ஒரு படம் இருக்கு, சொல்லுங்களேன். ரகசியம் சொல்லலாம். அந்த படத்தில் வர்ற ஒரு கதை இதுக்கு பொருந்துன்னு நினைக்கிறேன். பொருந்துமில்ல? அந்த ராஜாவுக்கு காது பெருசாக இருக்கும். அப்போ அவருக்கு வந்து சிகை அலங்காரம் செய்ய ஒருவர் போய் சிகை அலங்காரம் செய்யும் போது அந்த காதை பார்த்துருவார். பார்த்து பதிஞ்சு போய் என்ன செய்வது என்று அறியாமல் மனைவிட்டு போய் இப்படி ராஜா காது கழுத காதுன்னு சொல்லுவார். உடனே அவர் மனைவி வயிறு வீங்கி அப்புறம் அதை எப்படி வெளியே சொல்லி ஆகணும், உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குழி வெட்டி அந்த ரகசியத்தை சொல்றாங்க. ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத. அப்பா அவரை சொல்லி மூடிட்டு வந்துட்டாங்க. அதில் ஒரு மரம் முளைக்குது. மரம் முளைச்ச பிறகு ராஜா வந்து ஒரு விழா நடத்துகிறார். அந்த விழாவுக்கு மிருதகம் பண்ணவனும் அப்படின்னு ஒரு கட்டளையிடுறார். அப்போ அந்த தளபதி புதிய மரத்தில் அந்த மிருதகம் செய்யவேன்னு சொல்லி இந்த ராஜா காது கழுத காது ரகசியம் சொன்னாங்களே, அதில் முளைத்த பெரிய மரத்தை வெட்டி அதில் மிருதத்தை கொண்டு வந்து அவர் அந்த விழா நடத்துகின்ற பொழுது மிருதத்தை அடிக்கிறார். அப்போ அடிக்கும் போது ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது. பிறகு ராஜா கோவம் வந்துடுது, தூக்கி போட்டு உடைக்கிறார். அப்படியே தெரிச்சோடி எல்லா உதிரிப்பாங்களும் அதில் இருக்கிற அந்த தவுல் இருக்கிற உதிரிப்பாங்கெல்லாம் ராஜா காது கழுத காது, ராஜா காதுகளை குதிச்சு பேசுது. அப்படி இந்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இந்த பகுதியில் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போய் ரகசியத்தை இதுவரைக்கும் வெளியிட்டா அந்த கதை மாதிரி ஆயிருமோ என்று அச்சம் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல எவ்வளவு அறிவிப்பு நீட்டு கொண்டு வந்தது யாரு? மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி. அதில் திமுக அங்கம் வைத்தது. அப்பதான் 2010 டிசம்பர் 21 காங்கிரஸ் ஆட்சியில் நோட்டிபிகேஷன் வெளியிடுறாங்க. அப்போ குலாம் நபி ஆசாத் அவர்கள் தான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர். இணை அமைச்சர் நாமக்கல் நாடாளுமன்ற காந்தி செல்வவர் திமுக கட்சி சேர்ந்தவர். அவர் சுகாதாரத்துறை இணை அமைச்சர். அப்பதாங்க நீட்டே வெளியிடுறீங்க. கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும், அதை எதிர்ப்பது திமுக காங்கிரஸ். எவ்வளவு வேடிக்கை பாருங்க, யாரும் மக்களை எப்படி ஏமாற்றுறாங்க பாருங்க. ஆனா அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மக்களுடைய கோரிக்கை நீட்டை அதுக்கு விலக்கு பெற வேண்டும். அந்த அடிப்படையில் அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு வருடம் நீக்குக்கு விலக்கப்பட்டாங்க. பிறகு நாங்கள் மறைவுக்கு பிறகு எவ்வளோ முயற்சி செஞ்சோம். உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இது இந்தியா முழுவதும் நீட் தேர்வு நடத்தப்படும் அறிவிப்பு ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த நமக்கு எதிராக தீர்ப்பு வந்ததுனால நீட்டை நம்ம அமுல்படுத்த முடியல. இன்று வரை நீட்டுக்கு விலக்கு பெற வேண்டும் என்பதுதான் அண்ணா திமுக நிலைப்பாடு. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் யார் தெரியும், அவருடைய மனைவி நீட்டுக்கு எதிராக போய் நீதிமன்றத்தில் வாதாடி தீர்ப்பு பெற்ற பிறகு அந்த அம்மா வந்து வெளியில சொல்றாங்க நீட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்று சொல்றாங்க. செஞ்சதெல்லாம் காங்கிரஸ் திமுக. பழி நம்ம மீது போடுவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு பொய்யை திருப்பி சொல்லி உண்மையாக்க பார்க்கிறாங்க. இதுதான் ஸ்டாலினுடைய ரெட்ட வேடம், திமுக ரெட்ட வேடம். அண்ணா திமுக அப்படி அல்ல. எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த வாக்குறுதியை செவ்வலே நிறைவேற்றக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி. இன்னைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியா இருக்குதா? சந்தி சிரிக்குது. எங்க பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை, பெண்கள் நடமாட முடியல,
சிறுமிகள் நடமாட முடியல, பாட்டியம்மா கூட நிம்மதியா வாழ விடுற. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தொடர வேண்டுமா? இன்னைக்கு போக்சோ வழக்கு நாம சொல்லல, சமூகத்துறை அமைச்சர் குறிப்பிடுறாங்க 5 ஆண்டுல 6999 போக்சோ வழக்குகள் தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்டது என்று சமூகத்துறை அமைச்சர் சொல்றார். அப்படின்னா போக்சோ வழக்குனா சிறுமிகள் பாதிக்கப்பட்டு பாலியல் சீண்டலுக்கு பாதிக்கப்பட்டு பதிவு செய்யப்படுகிற வழக்கு தான் போக்சோ வழக்கு. ஒரு மாநிலத்தில் 6999 சிறுமிகள் மீது பாலியல் சீண்டல் மூலமாக போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னா இந்த ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இருக்குதா? அது மட்டும் ஒட்டுமொத்த பெண்களுக்கு பாலியல் சீண்டல் மூலமாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு 18,000 வழக்கு இருக்குது. அவ்வளவு வழக்குகளை வைத்துக் கொண்டு பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களாம். அப்படியே இருக்கிறாங்க திமுக ஆட்சியில். எவ்வளவு பொய்ய இன்றைய முதலமைச்சர் பேசிட்டு. நேற்றைய தினம் ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன், குளத்தூர் கூட்டத்தில் தான் பேசினேன். அப்போ கொரோனா காலத்தில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் மக்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கல. மக்களுக்கு ஓடோடி போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. அப்ப எங்க காணாம போனன்னு சொன்னேன், உடனே புலம்புறார், என்னை பற்றி தவறா பேசுறாரு. காணாமல் போனான்னு தான் சொன்னே ஒழிய உங்களை பற்றி தவறா எப்பொழுது பேசுறது கிடையாது. பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆனா நீங்களும் திரு ஸ்டாலின் அவரும் உதயநிதி ஸ்டாலின் என்னென்னலாம் பேசுனீங்க, காலுக்குள்ள இருக்கிறேன், எவ்வளவு கேவலமான வார்த்தை. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்களா, 10 வார்த்தை எங்களால் திருப்பி பேச முடியும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை தீர்ப்பளிப்பது எனது எதிரிகள் தான் தவிர நான் அல்ல. அவள் என்ன ஆயுதத்தை எடுத்தாங்களோ அதற்கு முறியடிக்கின்ற விதமாக நாங்க எங்களுடைய ஆயுதத்தை எடுத்த தீர்வோம். 51 ஆண்டு கால என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பொது மேடையிலேயோ பொது வெளியிலேயோ யாரை பற்றி விமர்சனம் பண்ணதே கிடையாது. ஆனா இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வேண்டுமென்றே திட்டமிட்டு என்னை அவதூறாக பேசிக் கொண்டிருந்தால் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு தகுந்த பதிலடியை உடனுக்குடன் கொடுப்பேன். ஸ்டாலின் அவர்களே, கொரோனா காலம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வைரஸ் காற்றிலே பரவக்கூடியது. அந்த வைரஸ் யாருக்காவது பாதிக்கப்பட்டு விட்டால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட மருத்துவர்கள் எங்கிட்ட ஆலோசனை வழங்கினாங்க. அதையெல்லாம் மீறி 32 மாவட்டத்துக்கு நான் நேரடியாக போனேன். கொரோனா காலம் தீவிரமாக இருந்த காலம். 32 மாவட்டத்துக்கு நேரடியாக போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளை அழைத்து, அதோட வியாபாரிகள், அதே போல சுயதி குழு சேர்ந்தவர்கள், விவசாயிகள், பலதரப்பட்ட தொழில் செய்கின்ற மக்களை அழைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டேன். அப்படி துணிச்சலோட போன நான் உயிரை பற்றி நான் கவலைப்படல, மக்களை பற்றி கவலைப்பட்டேன். மக்களுக்கு என்ன தேவை? இன்றைக்கு கொரோனா வைரஸ் பரவலை ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறார் என்பதை அறிவதற்காக ஆலோசனை கூட்டம் போட்டு 32 மாவட்டத்துக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து வந்தவர் நான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு போல போட்டோ ஷூட் போட்டு பத்திரிகை விளம்பரத்தை தேடல, மக்களுக்கு உழைத்தேன். அதனாலதான் அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சிட்டு இன்றைக்கு மக்கள் வர்ணிக்கிறாங்க. அதே போல இங்க பல வாக்குறுதி கொடுத்தார் திரு உதயநிதி அவர்கள். கனமழை பெஞ்சா இங்க திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியில ஒரு சொட்டு நீர் கூட தேங்காதுன்னு அப்படியா இருக்குது? அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றி கொடுத்திருக்காரா? அதுவும் சிந்திச்சு பாருங்க. திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தாதான் அவர்கள் அமைச்சராக முடியும்.
துணை முதலமைச்சர் ஆக முடியும். அதுக்கு மேலே உயர்ந்த பதவிக்கு அதிகாரத்தில் வர முடியும். திரு கருணாநிதி குடும்பத்தில் இருந்தால் தான் அந்த கட்சிக்குள்ள பதவிக்கு வர முடியும். இப்போ யாரா இருக்கிறா? திரு ஸ்டாலின் கட்சிக்கு தலைவர், உதயநிதி இளைஞர் அணிக்கு செயலாளர், திருமதி கனிமொழி துணை பொதுச் செயலாளர், தயாநிதி மாறன் வர்த்தக அணி செயலாளர். எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேற என்ன பதவி மீதி இருக்குது? எல்லா பதவியும் கருணாநிதி குடும்பத்துக்கு தான் இருக்குது. அண்ணா திமுகவில் அப்படி அல்ல. சாதாரண வார்டு செயலாளரை கூட இந்த கட்சியில விசுவாசமாக உழைத்தால், தலைமைக்கு விசுவாசமா இருந்தா பொதுச் செயலாளராக ஆக முடியும். திமுக மாதிரி அப்படி இல்லை. அதே போல கட்சிக்கு விசுவாசமா இருந்து மக்களிடத்திலே நல்ல பெயர் எடுத்து, நிர்வாக இடத்தில் நல்ல பெயர் எடுத்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் இன்றைக்கு சாதாரண தொண்டன் கூட சரியான முறையில் உழைத்தால் முதலமைச்சர் ஆகலாம் அண்ணா திமுகவில். அப்படி ஒரு கட்டமைப்புள்ள ஒரு இயக்கம் அண்ணா திமுக. கட்டமைப்புள்ள இயக்கம் அண்ணா திமுக. ஒரு குடும்பம் போல் இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. திமுக அப்படி இல்லை. குடும்பம்னா திரு கருணாநிதி குடும்பம் தான். அது கட்சி அல்ல. திமுக திரு கருணாநிதி குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக. அப்படித்தானே இருக்குது. அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் நிறைய அறிவிப்புகள் விட்டார். அதுல மாதந்தோறும் திமுக ஆட்சிக்கு வந்தா கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறார். கொடுத்தாரா? பெட்ரோல் டீசல் குறைச்சாரா? ரேஷன் கடையில் கூடுதலா 1 கிலோ அரிசி ஒரு சர்க்கரை போட்டாரா? எதுவுமே செய்யல. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அத்தனையும் பொய்யான வாக்குறுதி. மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 முதலமைச்சர் திரு ஸ்டாலின். அது மட்டுமல்ல, இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை எல்லா பக்கம் விற்கிது இல்ல. எங்க பார்த்தாலும் கிராமத்திலிருந்து நகர் வரை சந்து பொந்து மூலம் முடக்க எல்லாமே கஞ்சா விற்பனை அமோகமா நடக்குது. இதை பல முறை சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டாந்தேன், அறிக்கை வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தான். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திலே போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது. அதை கட்டுப்படுத்தும் சொல்லி கட்டுப்படுத்த முடியல. அது காரணம் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளை போதைப் பொருள் விற்பனைக்கு துணை நிற்கிறாங்க. அதுதான் செய்தி. அது மட்டுமல்ல, இந்த போதை கஞ்சா போதை ஆசாமியால் தான் இவ்வளவு குற்ற நிகழ்வு நடக்குது. கஞ்சா போட்டு கடைக்கு போய் மூக்கு பிடிக்க புரோட்டா சாப்பிட்றான். பணம் கேட்டா அந்த கடை உரிமையாளர்களை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அருவாள் எடுத்துட்டு மிரட்டுறாங்க. அதோட சிந்திச்சு பாருங்க, இந்த போதை ஆசாமியால மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். 2 வயசு சிறுமி கூட விட்டு வைக்கல. பாலியல் சீண்டல் உட்படுத்தப்பட்டு கிருஷ்ணகிரியில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பாட்டியம்மா கூட விட்டு வைக்கிறது இந்த போதை ஆசாமி. எவரும் கேவலமான ஆட்சி தேவையா? அது மட்டும் இல்ல, இந்த போதை ஆசாமியால கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தொலைக்காட்சி திறந்தா இந்த செய்தி தான். கொலை நிலவரம், இன்றைக்கு போதைப் பொருளுடைய கண்டுபிடிக்கப்பட்ட நிலவரம் இதுதான் வருது. ஒரு காலத்தில் தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்ன என்று செய்தி போய் கொலை நிலவரம் என்ன, போதைப் பொருள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்ட நிலவரம் என்ன என்று செய்தி வருகின்ற அளவுக்கு இந்த அவல ஆட்சி தேவையா? விலைவாசி வெண்ணை முட்டை அளவு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்வு கிலோக்கு 30 ரூபாய் ஏறி போச்சு. என்ன 1 லிட்டர் கடல் எண்ணெய் 60 ரூபாய் விலை ஏறி போச்சு. பருப்பு 1 கிலோ உளுத்தம் பருப்பு 40 ரூபாய் ஏறி போச்சு. நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த விலை உயர்வால் இந்த பகுதியில் வசிக்கின்ற மக்கள் பெரும்பாலும் அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள் அவள் கடுமையாக பாதிக்கிறாங்க. விலைவாசி குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. பிறகு நகராட்சி மூலமா வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு. அண்ணா திமுக ஆட்சி இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்
100% வீட்டு வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% வீட்டு வரி உயர்வு, 2 வருஷத்துல 12%, இப்போ 112% வரி உயர்வு, கடைக்கு 180% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்வு. இப்படி கடுமையான வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. அதோட மின்சார கட்டணம் 52% உயர்த்தி 3 ஆண்டுல வருடத்திற்கு 5% மின் கட்டண உயர்வு என்று அறிவிக்கப்பட்டு 67% மின் கட்டண உயர்வு. கடைக்கு பீக்கவர் 2 மடங்கு கட்டண சார்ஜ் அதிகம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? ஸ்டாலின் குறிப்பிடுறார், இந்தியாவுக்கு முன்மாதிரியான மாநிலம் தமிழ்நாடு. எதுல ஊழல் செய்வதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே கடன் வாங்கினதுல முதல் மாநிலம் தமிழ்நாடு. வேற என்ன கிழிச்சீங்க, என்ன செஞ்சீங்க? 5 லட்சம் கோடி 5 வருஷத்துல கடன் வாங்கியிருக்கிறீங்க. 2021 வரை பல கட்சிகள் ஆட்சி பிடிச்சிருக்கிற அதுவரை தமிழ்நாட்டுடைய கடன் 4,86,000 கோடி. 2021 26 வரை 5 லட்சம் கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடன்காரன் ஆக்குனதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற எந்த சாதனை பண்ணிக்கிறீங்க? கொரோனா காலம் 1 வருஷம் அரசாங்கத்துக்கு வருமானம் கிடையாது, நல்லா தெரியும் உங்களுக்கு. வந்ததா வருமானம்? கடைகளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, கடைகளுக்கு ஜிஎஸ்டி வரி கிடையாது, எல்லா கடையும் மூடப்பட்டது. டாஸ்மாக் கடை மூடப்பட்டது, வருவாய் இல்ல. பத்திரப்பதிவு அலுவலகத்திற்குல வருமானம் இல்ல. ரோட் டாக்ஸ் வருமானம் இல்ல. பெட்ரோல் டீசல் திறக்கல, வருமானம் இல்ல. எக்ஸைஸ் வரி இல்ல. அரசாங்கத்துக்கு வரி வருவாய் வரக்கூடிய ஒன்றுமே 1 ரூபாய் வருமானம் இல்லாம 1 வருஷம் சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயர்ல ஒரு கடுமையான சோதனையான நேரத்தில் கூட விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். ஏழை மக்கள் பாதிக்கூடாது என்பதற்காக அம்மா உணவகத்தில் நாள்தோறும் 77 லட்சம் பேருக்கு 3 வேளை சுட சுட விலை இல்லாம உணவு கொடுத்தோம். 1 வருஷம் உணவு கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, இப்ப அம்மா உணவகம் அப்படி அப்படியே குறைச்சி அதுக்குடைய பொருளை குறைச்சாங்க, தரத்தை குறைச்சாங்க, பணி செய்கின்ற பணியாளரை குறைச்சாங்க. அம்மா உணவகத்தை பல இடத்துல மூடிட்டாங்க. அம்மா உணவகத்தினுடைய உணவு தரம் இல்லாமல் கொடுத்து ஒரு அவப்பெயரை உண்டாக்க பார்க்குறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், அம்மா உணவகம் திறக்கப்படும், சிறப்பான உணவு, சுவையான உணவு கொடுக்கப்படும். உங்களால் மீண்டும் நான் முதலமைச்சராக வந்தால் அம்மா உணவகம் என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். இயக்கம் தோற்றுவித்தது ஏழைகள் மகிழ்ச்சியோட வாழ வேண்டும், ஏழைகளுக்கு அத்தனை அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும். அதை அம்மாவில் கண்ணை இமைகாப்பது போல கட்டி காத்தார். அதே வழியில் வந்த அம்மாவுடைய அரசாங்கம் இருவரும் தலைவர்களுடைய வழியிலே சிறப்பாக ஒரு நல்ல ஆட்சியை நாட்டு மக்களுக்கு வழங்குவோம் நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல மீனவர்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்துடுறோம். மீன்பிடி தடை காலத்தில் 8,000 ரூபாய் வழங்கிட்டு இருக்காங்க, அது 12,000 ரூபாயாக பல உயர்த்தி வழங்கப்படும். கடலில் மீன் பிடிக்கும் போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதே போல மீன்பிடி தொழில் ஈடுபடும் போது விபத்துக்குள்ளாகி நோய்வாய்ப்படுகின்ற மற்றும் காணாமல் போகின்ற மீனவர்களை விரைந்து மீட்க செயற்கோள் இணைப்புடன் கூடிய கடல் ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்படுத்தப்படும். கடலிலே பாதிப்பு ஆகக்கூடிய மீனவர்களின் மீன்பிடி படகுகளையும் மீனவர் மீட்பு குழு மற்றும் இழுவை படகு வசதி செய்து கொடுக்கப்படும். ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு கடலிலே ஏற்படுகின்ற பேரிடர்கள் பற்றி செய்தி வழங்கும் வகையில் சக்தி வாய்ந்த தொலை தொடர்பு மையம் கடலோர மாவட்டங்களில் ஏற்படுத்தப்படும். மேலும் ஆழ்கடல் மீன்பிடி விசைப்படகுகளுக்கு நேரடி டெலிபோன் வழங்கப்படும். மீனவர்களுக்கு மாதம் மானிய விலையில் வழங்கப்படும் டீசல் 500 லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல வயதான மீனவர்களுக்கு
அந்த மீனவர்கள வாரியம் மூலமாக ஓய்வூதியம் 2500 ரூபாய் வழங்கப்படும். இதே போல இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்கள் கூட நிறைவேற்றுகிறோம். அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. 2001ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கை, ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேண்டும்னு கேட்டாங்க. விலையெல்லாம் அரிசி கொடுத்த அரசு அதிமுக அரசு. நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் விலையில்லாமல் கேட்டாங்க, கொடுத்துக்கிட்டு இருந்தோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு வழங்கி வந்த மானியத்தை திடீரென நிறுத்தப்பட்டு விட்டது. உடனடியாக இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து இந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கிறதுக்கு மானியம் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவருடைய விருப்பப்படி மாநில அரசாங்கமே ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மானியம் வழங்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு இந்த மானிய தொகையை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று அதிமுக அரசு 2021 முதல் அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள 6 கோடியிலிருந்து 12 கோடியாக உயர்த்தி கொடுத்தோம். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கின்ற பொழுது சென்னையிலே தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்லம் வேண்டும் கேட்டார்கள். அதற்காக 15 கோடி ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தோம். உலமாக்கள் மற்றும் மோதிலாலுக்கு ஓய்வூதிய பயனாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டாங்க. 2400 2600 ரூபா உயர்த்தணும். அவருடைய ஓய்வூதியம் உயர்த்த வேண்டும் என்று கேட்டாங்க. 750 3000 ரூபாயாக அந்த உலமாக்களுக்கு மோதிலாலுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தினோம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியம் கேட்டாங்க. 25,000 ரூபாய் மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தற்காகல் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இஸ்லாமிய அமைப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களை முன்கொணர்வு முறையை கொண்டு வந்து அரசாணை வெளியிடப்பட்டது. 2018ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடும் புயல். அந்த புயல் மழை வெள்ளத்தால் நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைந்தது. நாகப்பட்டினத்திற்கு நான் சென்று மக்களுக்கு ஆறுதல் சொல்ல சென்ற பொழுது நாகூர் தர்கா குளக்கரையை பார்வையிட வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் கேட்டுக்கொண்டதற்கு நானே நேரடியாக நாகூர் தர்காவுக்கு சென்று குளக்கரையை பார்வையிட்டு 4,25,00,000 ரூபா குளக்கரையை சரி செய்ய ஆணையிட்டு சரி செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசு. சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைத்தது அதிமுக அரசு. 2002ஆம் ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தலில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு வாக்களித்தது அதிமுக. மேலும் அவருடைய திருநாமத்தின் பேரிலே ராமநாதபுரத்திலே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியே தொடங்கப்பட்டது. 2017 திண்டுக்கல்ல ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் அமைத்தது அதிமுக. கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அதிமுக அரசு. இப்படி இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு. கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு. ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல. அதிமுக கட்சி இதற்கு அப்பாற்பட்ட கட்சி. மனித நேயத்தோடு மக்களை அணுகின்ற கட்சி அதிமுக கட்சி என்பதை நேரத்திலே தெரிவித்து தமிழகத்தில் உங்களுடைய பெயர் ஆதரவால் அதிமுக ஆட்சி மறந்த உடனே அதிமுக சார்பாக 297 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். சில முக்கியமான அறிவிப்பு. இன்றைக்கு விலைவாசி உயர்ந்தாச்சு, வரி உயர்வு, இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க. இந்த பாதிப்பிலிருந்து அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அவருடைய வங்கியில் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை
வழங்கப்படும். அனைத்து குடும்ப அட்டையில் இருக்கிற குடும்ப தலைவிக்கு அவருடைய வங்கியில் மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் நம்முடைய மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். அது 25,000 மானியம் வழங்கப்படும். அதே போல எல்லா குடும்பத்திற்கும் வாழ்வாதாரமாக ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் என்று தைப்பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம். அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். இன்றைக்கு ஆண்டுதோறும் தீபாவளி வருது. தீபாவளி என்று அனைத்து பெண்களுக்கும் அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். இப்போ நகர பேருந்தில் தான் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. இனி அதிமுக ஆட்சி பண்ண உடனே ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதே போல எப்பொழுது ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி சற்று தரக்குறைவாக இருப்பதாக என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதிமுக ஆட்சி பண்ண உடனே எப்படி மளிகை கடையில் போய் தரமான அரிசி வாங்குறீங்களோ அந்த தரத்தோட சிறப்பாக தரமான அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். வழங்குவேன், சொன்னதை செஞ்சு கொடுப்பேன். ரேஷன் கடையில் வாங்குகின்ற அரிசி தரமான அரிசியாக, கடையில் வைக்கின்ற அரிசியோட தரமான அரிசியாக ரேஷன் கடையில் அதிமுக ஆட்சி வந்தவுடன் வழங்கப்படும். அதோட ரேஷன் கடையில் விலை இல்லாமல் பருப்பு வழங்கப்படும், விலை இல்லாமல் சமையல் எண்ணெய் வழங்கப்படும். அதோட சாலை ஓரமாக நடைபாதை ஓரமாக கடை வைக்குது சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். மீண்டும் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கின்றவர்கள் அவர்களுக்கு தேவையான கடன் உதவி எந்த முன்ஜாமீனும் இல்லாமல் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக 2 லட்சம் ரூபாய் வரை குறைந்த வட்டியில் கடன் உதவி வழங்கப்படும். பட்டம் பெற்ற பட்டதாரி வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செஞ்சு வேலை கிடைக்காம இருந்தால் அந்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதோட முதியோர்களுக்கு அந்த ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். அம்மா இல்ல திட்டம் எந்த ஜாதி மதம் பாகுபாடும் இல்லை. ஏழையில் இருந்தா அவளுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். மீனவர்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட கட்டிட தொழில் ஈடுபட்டுகின்ற கட்டுமான தொழில் ஈடுபட்டுகின்றவர்கள் பணியில் இருக்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கும். ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் அந்த சங்கத்தில் பதிவு செஞ்சு புதுசாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவ மற்றும் ஏனைய சிறுபான்மையை சேர்ந்த மகளிர் சுயமா தொழில் தொடங்கினா கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு தேவையான வட்டியில்லா கடன் வழங்கப்படும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஆதி ராஜாராம் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்தார். நல்லவர், வல்லவர், மூத்த கட்சி நிர்வாகி. போன தேர்தலில் அப்பாவை ஏற்றுனார், இப்போ மகனை ஏற்று நிற்கிறார். ஆக கட்சியிலே வலிமையானவர், கட்சிக்கு விசுவாசமானவர், மக்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று இருக்கிறவங்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சின்னம் அந்த ரெட்டலை சின்னத்திலே அவருக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே சேப்பாக்கம் திருவல்லிக்கணி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் மக்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மீண்டும் உங்களை பாதமணிந்து வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன்.